போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி போதையில்லா சமூகம் படைப்போம் என்று பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி அழைப்பு. பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் பேரூர் தமிழ் கல்லூரி இணைந்து பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி, பேரூர் தமிழ் மடத்தின் சாந்தலிங்கம் அருதாச்சல அடிகளார் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உணர்வினை விதைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வை மையப்படுத்தி பிரபல பின்னணி பாடல்கள் வைத்து தயாரிக்கப்பட்ட மனிதா மனிதா உறுதி என்ற 2 விழிப்புணர்வு பாடல்கள் வெளியிடப்பட்டது. இந்த இசைத்தட்டுக்களை கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தமிழ் பேராசிரியர் முனைவர் திலீப்குமார் தலைமையிலான மாற்றுக்களம் நாடகக் குழுவினர் சார்பாக எங்க கதை எனும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாடகத்தினையும் அரங்கேற்றினர். சிறப்பாக நாடகத்தை அரங்கேற்றிய குழுவினரை தமிழ் கல்லூரி சார்பாக கௌரவித்தனர். தொடர்ந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் மற்றும் தமிழ் கல்லூரி மாணவிகள் இணைந்து பிரம்மாண்ட பேரணியை பேரூரில் நடத்தினார்கள். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த முகமது ரஃபி, போதையில்லா சமூகத்தை படைக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தாங்கள் நடத்தி வருவதாக தெரிவித்தார். சமூகத்தில் போதைப்பொருள் பழக்கத்தால் பல்வேறு தீங்கு செயல்கள் நடக்கின்றன எனவும் அதனை தடுக்கும் பொருட்டு பல்வேறு கல்லூரிகள், பொது இடங்கள் என்று பலதரப்பட்ட இடங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்றும், போதைப்பொருள் எல்லா சமூகத்தையும், பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தையும் படைக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும், அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முகமது ரஃபி அவர்கள் தெரிவித்தார். திருச்சிற்றம்பலம் பேரூர் ஆதீனம் திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் பல்சமய நல்லுறவு இயக்கமும் இணைந்து இன்று ஒரு வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வினை நடத்தி இருக்கின்றது. போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி என்கின்ற அடிப்படையிலே இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைய இடங்களிலே இது குறித்து விழிப்புணர்வு பேரணி இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒன்று நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவரும் இன்று பிறந்தநாள் காணக்கூடியவருமாகிய முகமது ரவி அவர்கள் தம்முடைய கைப்பட எழுதியதோடு மட்டுமல்ல, பாடியும் செய்த மனிதானி புனிதனட உறுதி என்று சொல்லக்கூடிய 2 பாடல்களுடைய இசைத்தட்டு வெளியீடு செய்யப்பட்டது. அதே போல மாணவ செல்வங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய திலீப்குமார் அவர்களுடைய குழுவினர்களாலே அருமையான ஒரு நாடகமும் இயற்றப்பட்டது. இது நிச்சயமாக மாணவர்களுடைய மனதிலே நல்ல பதிந்து அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக செயல்படுவதற்கு நல்ல துணையாக இருக்கும். இத்தகைய நல்ல நிகழ்வு நிச்சயமாக எதிர்காலத்திலே போதையில்லா தமிழகமாக, போதையில்லா இந்தியாவாக, போதையில்லா உலகமாக மாற துணை புரியும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று பேரூர் தமிழ் கல்லூரி ஆதீனம் அவர்கள் தலைமையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை, போதையில்லா தமிழகம் என்ற நிகழ்ச்சிகளை குறும்படத்தின் வாயிலாகவும், பாடல்களின் மூலமாகவும், இன்று மேடை நாடகம் மூலமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இது தமிழகம் முழுவதும் பல்சமய நல்லுறவு இயக்கம் சாமி ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுவதும் நடத்துவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே எங்களுடைய லட்சியம். இதை தொடர்ந்து நாங்கள் 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இனியும் மத நல்லிணக்க பணிகளை 20 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போதை விழிப்புணர்வு என்பது எத்தனை காவல்துறை அதிகாரிகள் உங்களை பின்தொடர முடியாது. தமிழக அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறது, காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கை இருக்கிறது. இருந்தாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இதற்கு முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை இன்றிலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். தமிழகம் முழுவதும் பிரச்சார கூட்டங்கள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச்சுகள், இந்த பகுதிகளில் எல்லாம் நாங்கள் அந்த ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம். எப்படி சமய நல்லிணக்கத்திற்காக இன்று ஒன்று கூடியிருக்கிறார்களோ, அதனால் அது மாதிரி இனி போதையில்லா சமூகத்தை உருவாக்க நாங்கள் எல்லாம் இன்று உறுதுணையாக இருப்போம். இதை நாங்கள் சாமி தலைமையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.